நம்ம எல்லாருமே நம்மளுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு எதிர்பார்ப்போம். அந்த மாற்றம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலை வேலையை எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான். நம்ம காலையில ரொம்ப ஏர்லியா எந்திரிச்சுக்கணும். அப்புறம் ரொம்ப இல்லாம சோம்பேறித்தனமா இல்லாம கொஞ்சம் எக்ஸர்சைஸ் செய்யணும். அப்புறம் நம்மளுடைய ட்ரீமுக்காக நம்மளுடைய டேலண்ட்டை கொஞ்சம் வளர்த்துக்கணும். அதாவது நம்மளுடைய ஸ்கில்ஸ் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, அதுக்காக ஒவ்வொரு நாளும் 1% ஏதாவது கத்துக்கணும். புதுசா ஏதாவது கத்துக்கலாம். அ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள செஞ்சாலே நம்மளுடைய அந்த நாளே உற்சாகமா இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம். மார்னிங் ரொம்ப ஏர்லியாவே எந்திரிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மணிக்குள்ள எந்திரிச்சு, ரெடி ஆகிட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், காலையில் எந்திரிச்சோடனே தண்ணி குடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதுவும் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு, தண்ணியை குடிக்கும்போது பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை ஒரே முடக்கா குடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறது சயின்ஸ். அப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகியாச்சு. பெரிய பெரிய ஒர்க் அவுட்டெல்லாம் இல்லை, ஒரு 20 புஷ்அப்ஸ் 25 புஷ்அப்ஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு, அப்படியே கை கால் புரிய எக்ஸசைஸ் கொஞ்சம் செஞ்சுட்டு, எக்ஸசைஸ் செய்கிறதுனால காலையில் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கிரிக்கெட் பெட் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போயாச்சு. என்னது கிரிக்கெட் பெட்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஓரளவுக்கு விளையாடுவேன், அவ்வளோண்டு இல்லை. அதுக்காக சும்மா ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கயிறில் ஒரு போலை கட்டி போலை பார்த்து அடிக்கிறது என்னுடைய சும்மா ப்ராக்டிஸ். அப்புறம் வந்தாங்க என்னோடய மார்னிங் யோகா ப்ரெஷப் ஆகிட்டு என்னுடைய வேலையில் பார்க்குறதுக்கு போயிடுவேன். என்னுடைய ஸ்டார்ட் அப் எடுத்து அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது பிஸ்னஸ் சம்மந்தமான ரிலேட்டட் வீடியோவில் போடுறேன். மார்னிங் ரொட்டீன்றது அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. ரொம்ப ஏர்லியாக எழும்புறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் டெய்லி செய்யும்போது அதுவும் பழக்கத்துக்கு வந்துடும். அவ்வளோதான். எதனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலே அந்த நாள் உற்சாகமாக இருக்கிறதுக்கு போதுமானது. அதோட அதுக்கப்புறம் இப்போ என்னுடைய அடுத்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிஸ்னஸ். நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மிக்சர், பைட்ஸ் ஐட்டம் அதெல்லாம் கடைகளுக்கு ஹோல்சேலாக போட்டு சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடைய ஸ்டார்ட் அப் வீடியோ, அதை எப்படி நான் ரன் பண்ண போகிறேன், அதை வச்சு என்ன மாதிரி லாபம் ஈட்ட போகிறேன் அப்படின்ற விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.